அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 89வது அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 89வது அப்டேட் வந்து இந்த யுத்த காலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. நிப்பாட்டு இதே தான் டெய்லியும் சொல்கிறேன் அப்படின்னா நிஜமாக தான். ஏன்னா நம்ம நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், அங்கே எல்லோ கேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே அதாவது என்ரிச் பண்ணக்கூடிய நிலைகள் மீது அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் வாட்டர் ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஒன்று ரிசர்ச் சென்டர் மீது அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ஸ்டீல் பிளான்ட் மீது அடிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கிய இலக்குகளை அடித்த உடனே நான் உங்களுக்கு நேற்று பதிவு சொல்லும் போதே ஆல்மோஸ்ட் 84வது வேவு இந்த பக்கம் அனுப்பியிருந்தாங்க. எல்லா அரபு நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. திரும்பிய திசையெல்லாம் தாக்குதலை தொடுத்திருந்தாங்க. நிச்சயம் குறைஞ்சது ஒரு 30 வீரர்கள் பக்கம் இருந்திருப்பதாக ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் அவங்க மறுத்தா கூட அங்கே இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. பக்ரைனில் கண்டிப்பாக இழப்புகள் ஏற்பட்டும் பெரிய தாக்குதல்களும் பார்க்க முடிகிறது. பதிலுக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி தெஹ்ரான் பற்றி எரிகிறது, டெல்லவியூ பற்றி எரிகிறது. பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நேற்று இரவு பார்க்க முடிந்தது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, தகவல்கள் என்ன, ரஷ்யா வைத்த செக் என்ன, இடையில ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் வரிசாமி அவர்கள் வந்து புதிய தகவலை வந்து அள்ளி வீசி இருக்கிறார். அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தம். ஆக்சுவலாக இஸ்ரேல் ஒரு டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். And I see this, it's so incredible. Ding, 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 ding. Okay. யுத்தகலம் ரொம்ப சீரியஸாக போகுதுங்க. ஏன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தை வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு அமெரிக்கா மறுத்ததுக்கப்புறம் இஸ்ரேல் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இனி அரபு நாடுகள் ஒதுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. என்னதான் ஒதுங்கி நின்றாலுமே நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். சரி, ரொம்ப நம்ம சீரியஸான விஷயம் பேசும்போது கொஞ்சம் கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பீங்க. ஏன்னா நிலவரம் பயங்கர மோசமாக இருக்குது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நம்ம கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஒரே ராக் டான்ஸாக நேற்று குத்திட்டு இருந்தார், அந்த பக்கம் இந்த பக்கம். என்னப்பா என்ன ஒரு கோட்டசாமி சந்தோஷமாக இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது நேற்று ஒரு டீட்டெயிலாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி ஓப்பன் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு அதனால் பலன் இல்லை. நாங்கள் சவுதி அரேபியா ரஷ்யாவோட நாங்கள் தான் அதிகமான எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணுறோம், எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் இதே, எங்களை எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன மனுஷன் திடீர்னு நீ கொடுக்கும்போது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கூட இல்லை, ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பேர் இதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப்னு வைக்கணும் விரும்புகிறாரா என்னன்னு தெரியல. அதை வந்து எங்கனுக்காக ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலை, எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்றாரு. மனுஷன் நியூஸ் பேப்பரை பார்க்குறாரா பார்க்கலையா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று தான் ஈரான் தரப்பில் சீனானுடைய கப்பலே நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவும் சீனாவும் அப்படியே டட மியூசிக் போட்டு அப்படி திரும்பி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி இப்போ ட்ரம்ப்பை திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இளைய கோட்டசாமி சும்மா வாயை வச்சுட்டு இல்லாமல் இதை நாங்களாவது அப்பப்போ 2 கப்பல் இந்த பக்கம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதையும் பேச்சுவார்த்தை நடக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எனக்காக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பலை கூட இந்த பக்கம் அனுப்ப மாட்டேன், நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஓடி வந்து ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப் எனக்காக ஓப்பன் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மனுஷன் அந்த உட்காந்து கேட்குறவங்களும் கை தட்டுறாங்க பாரு. அதுதான் எனக்கு யாருப்பா அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தால் கூட இப்படி கைத்தட்டி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொன்று மிடில் ஈஸ்ட்டு இன்னைக்கு நைட்டோடு சரி, அதிகபட்சம் இன்னும் ஒரு 2-3 நாளில் டெரரிஸ்ட் ரீஜியன், இனி தீவிரவாத நாடுகளை அவர்கள் மிரட்டவே முடியாதான். எப்போ பார்த்தாலும் ஈரான் மிரட்டிகிட்டே இருந்தாங்களாம், அணுகுண்டு போட்டுருவேன்ட்டு. இதுக்கப்புறம் அவங்களால மிரட்டவே முடியாதான். ஒருவேளை இவர் பாகிஸ்தானை சொல்கிறாரான்னு நினச்சேன் நான். பாகிஸ்தான் தான் அணுகுண்டு பாய்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்மளை மிரட்டுவாங்க. சும்மா ஒரு டீ கடைக்காரர்கிட்ட போய் டீயை குடிச்சு ஏதாவது எப்பா இந்தியாவா அணுகுண்டு வீசிடுவோம் பத்திரமா இருக்க சொல்லுன்னுவாங்க. அதை மனுஷன் காதுக்குள்ளே உள்வாங்கிட்டு சொல்கிறாரான்னு தெரியல. எப்போ ஈரான் வந்து அரபு நாடுகளை பார்த்து அணுகுண்டு வீசுறோன்னு சொன்னாங்க? இது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது. நீங்களா ஒரு கதையை கட்டிட்டு அரபு நாடுகளை ஓடி வந்து காப்பாற்ற மாதிரி, அதுவும் சவுதி அரேபியா வந்து சீக்கிரமாக ஆபிரகாம் அக்காரில் வந்து இணையணும், அப்புறம் மிடில் ஈஸ்டில் வந்து பெரிய ஒரு படைகளை உருவாக்க போகிறோம். எங்களுக்கு வாய்ச்சது தான் சரியில்லை, நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுறது, மனைவியும் சரியில்லை நேட்டோ நாடுகளும் சரியில்லைன்னு சொல்ல வரா என்னன்னு தெரியல.
நேட்டோ நாடுகள் சுத்தமாக எங்களுக்கு உதவி பண்ணல, ஆபத்து காலங்களில் கூட உதவி பண்ணல. ஆனால் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, பக்ரைன், குவைத் இவங்கெல்லாம் அற்புதமாக தனது நட்பையும் தனது பலத்தையும் வந்து நிரூபித்தாங்க எங்களுக்காக. நன்றி. சவுதி அரேபியா F-35 வாங்குறாங்க. இட்ஸ் அமேசிங். ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஃப்ளைட், அது போர் விமானம். அது கூடிய விரைவில் வாங்க போகிறாங்க. வேறு யாரும் கொடுக்கல, சவுதிக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இதுக்கப்புறமா சவுதி வாங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வைத்துக்கலாம். இன்னும் டார்கெட் வந்து ஒரு 3554 டார்கெட் தானா. அதை முடிச்சுட்டா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இப்பயே வெற்றி தான். கேக் ஊட்டிட்டு இருக்கிறாங்க, கேக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம் அவருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு பெண்டிங் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நாங்கள் முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க சொல்லியிருக்கேன். வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு இருக்கிறாரு. எப்படி அது கவுண்டிங் 3554 எப்படி சொல்லியிருப்பாரு? அப்படி என்ன, அது எப்படி எண்ணி வச்சுருப்பாங்களா ஏதாவது? சரி, நம்மளா தான் ஜோருன்னும் போது அங்கே சுற்றி கை தட்டும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் துருக்கி மட்டும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. பங்காளிகளே, கொஞ்சம் சோதானமாக இருந்துக்கோங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, ஜியோனிஸ்ட். யார்? இஸ்ரேல். எப்படியாவது உங்களை யுத்தத்துக்கு உள்ள கொண்டு வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்த வைக்க வேண்டும் என்று ஒரே ஒற்றை நோக்கத்துடன் அடுத்தடுத்த தாக்கல் நடத்தி ஈரானை வெறி ஓட்டுறாங்க. இப்போ அணு நிலைகள் மீது தாக்கல் நடத்துறாங்க, ரிசர்ச் சென்டர் மீது தாக்கல் நடத்துறாங்க, தொழில்கள் மீது தாக்கல் நடத்துறாங்க. இதெல்லாம் எதற்காக? உங்களை அடிக்க வைப்பதற்காக. நீங்கள் பொங்கி எழ வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும் என்பதற்காக. பொங்கியே எழாதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் அடி வாங்குங்க, திருப்பி மட்டும் போயிடாதீங்க. இது இஸ்ரேலுடைய வலையில விழுந்துடாதீங்க அப்படின்னு யார் சொல்றது? துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து பொறுமை காத்திருக்கிறார். எத்தனை நாளைக்கு தான் அவங்களும் பொறுமையா இருப்பாங்க? நீங்க அடிச்ச அடி அது மாதிரி இன்னைக்கு ஈரான் வந்து இடி மாதிரி இறக்கிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லா. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கும். பக்ரைன், குவைத், கத்தார் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் என்னன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். மிசைல்ஸ் வருதுப்பான்னு அந்த அளவுக்கு வந்துட்டே இருந்தது. ஆனா நம்ம ஃப்ரைட் ரைஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நேட்டோ நாடுகளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, மொத்தமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுலாம் போக முடியாது, நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இவங்க என்ன பெருசா தாக்கல் நடத்துறாங்க? என்ன நடத்துறாங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போறாங்க, ஏதோ 4 இடத்துல குண்டை போட்டுட்டு வெற்றின்னு வராங்க அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் அங்கே டென்ஷன் ஆகுறாரு. யாரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஜெலன்ஸ்கி காலடி வைத்த நேரம் சவுதி அரேபியாவுக்கு ஒரு அற்புதமான நாளாக கடந்த 2 நாட்களாக அமைந்து விட்டது. நேற்று தான் சொன்னாங்க அவங்களுடைய KC-135 அந்த ரீஃபியூல் டேங்கர் வந்து 6லேருந்து 7க்கு மேலே பாதிக்கப்பட்டது. சேட்டலைட் இமேஜஸோட மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன். இது முதல் சம்பவம் வெளியிட்டுட்டாங்க. நேற்றே ஒரு 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்பியிருந்தாங்க, சுட்டு வீழ்த்திடன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று இரவு அவங்க பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் ஒரு 12 அமெரிக்கர்கள் வந்து ஊண்டட் ஆகிருப்பாங்கன்னு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அங்கேருந்து சொல்கிறாங்க. இப்போ வெஸ்டர்ன் நாடு பத்திரிகை நம்பலாமா? வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அப்பப்போ நீங்கள் வெஸ்டர்ன் மீடியா நிறைய பார்க்குறீங்க, அந்த நியூஸே நம்புறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நியூஸை நம்பலாமான்றது எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா சவுதி அரேபியானுடைய ஏர்பேஸ் மீது தாக்கல் நடத்தும் போது சவுதி அரேபியா அரசாங்கம் மறுக்கப்பட்டாலும் ஈரான் பண்ண கிளைமுக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சத்தியம் பண்ணி சொல்றாங்க 12 பேர்த்துக்கு மேல காயமடைந்திருப்பாங்க, ஒரு 6 பேர் வந்து சீரியஸ் கண்டிஷன், பிழைப்பதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அங்க ரீஃபியூல் டேங்கர் ஏதோ 4-5 தான் நின்று இருந்தது, அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறது இந்த வெஸ்டர்ன் பத்திரிகைகள். இப்ப நான் நம்புறேன் அது. சரி, ரைட்டு. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, IRGC மற்றொரு கிளைம் பண்றாங்க. இந்த இடம் எல்லாம் குறிப்பாக அமெரிக்காவுடைய மரைன் இருக்கக்கூடிய பகுதியில், அப்புறம் குவைத்தில் வந்து பவுடியா ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சவுதி அரேபியாவுடைய பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு இமேஜ் மாதிரி வெளியிட்டு, அது இஸ்ரேல் வெளியிடுவாங்கல்ல, இந்த பகுதியெல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் வெளியேறிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று குறிப்பாக இங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய மரைன் பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல அடித்ததில் கண்டிப்பாக குறைஞ்சது 20 வீரர்கள் இறந்து போயிருப்பாங்கன்ட்டு ஈரான் தரப்பில் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இறந்துருப்பாங்க, அவங்க மறுக்கிறாங்க. நடந்த நிகழ்வுகள் பார்க்கும்போது உறுதியாக தெரிகிறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அராக்சி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் தனது எக்ஸல பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து எங்களுடைய லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஃபேக்டரி 2 அடிச்சிட்டாங்க, எங்களுடைய சிவிலியன் நியூக்ளியர் சைட்டை அடிச்சிட்டாங்க, அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நாங்கள் பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம், ஹெவி பிரைஸ், எதிராளிகள் இனி வந்து கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நேற்று 88வது பதிவுல அவங்க தாக்கல் நடத்தியது உங்ககிட்ட நான் தெளிவா ஒரு சில புகைப்படங்களோட காட்டினேன், பட் வரைபடங்களோட காட்டினா இல்லை. ஆனா நம்ம வரைபடங்களோட பார்க்க போறோம், என்ன எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு,
இனி எந்த அளவுக்கு அமெரிக்கா ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, ஏன் மிடில் ஈஸ்ட்ல இவ்வளோ வெறிகுண்டு தாக்கல் நடத்தினாங்க, நிஜமாவே பாதிப்புகள் இருக்கா அப்படின்றதுக்கு நான் முதல் வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இது முழுக்க முழுக்க அமெரிக்கா மட்டும் நடத்திய தாக்குதல். இந்த சைடில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 படங்கள் இருக்கு. அந்த 7 விட்டுருங்க, அடிக்கடி காட்டிட்டேன். இந்த 6 புகைப்படங்களும் உங்ககிட்ட நேற்று இமேஜோட காட்டியிருந்தேன் நான். அதில் குறிப்பாக 1 இருக்கு பாருங்க, அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டிஸ் அராக்ன்ற பகுதியில் எல்லோ கேக் என்ரிச் பண்ணக்கூடியது. இந்த யுரேனியம் எதற்காக என்ரிச் பண்றாங்கன்னா மின்சாரத்தை தயாரிப்பதற்காக. அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. பட் இன்ன வரைக்கும் ரேடியேஷன் எதுவும் வெளியே வரலன்னு சொல்லிட்டாங்க. 2ன்னு போட்டிருக்கு பாருங்க, தெஹரானுக்கு மேல, நட்டான்ஸ்க்கு மேல, அங்க இடத்துல பெரிய அளவுக்கு அடி. குறிப்பா இஸ்ஃபஹான் பக்கத்துல ஒரு ஸ்டீல் மில் ஒன்று பெருசா இருக்கு, அந்த ஸ்டீல் மில் அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பக்கத்து பிளான்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அட்டாக் கொடுத்துருக்காங்க. கீழே அசுவாஸ் என்ற பகுதி, குவைத்துக்கு பக்கத்துல பாருங்க, குவைத்து நல்லா கண்ணை முழிச்சு பாருங்க, அப்படி பார்த்துட்டீங்களா, அந்த இடத்துல 6 இருக்கு பாருங்க நம்பர், அந்த இடத்துல அங்க ஒரு ஸ்டீல் மில்ல ஒன்று அடிச்சிருக்காங்க. அடுத்தது அரடகன் அப்படின்னு இருக்கு, அதாவது 4க்கு பக்கத்துல இந்த சைடு யாசட் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல ஒன்று டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியும் இன்னொன்று வந்து யுரேனியம் ஆர் ப்ராசஸிங் பிளான்ட் ஒன்று இருக்கு. இந்த இடத்தையும் அடிச்சிட்டாங்க. கீழே வந்து பேந்தர் அபாஸை அடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் அடுத்த வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் சிவப்பு கலர் மாதிரி 3 இருக்கு பத்தியா, அதுதான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. அதாவது அராக் IR-40 ஹெவி வாட்டர் ரிசர்ச் ரியாக்டர். இந்த ரிசர்ச் ரியாக்டர் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய அணு உலைகளுக்கு தேவைப்படுகின்ற ரிசர்ச் ரியாக்டர் தான் அடிச்சிருக்காங்க. நட்டான்ஸ் என்ரிச் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மவுண்ட் கலாக்ன்ற பகுதியில் அங்கே பெரிய அளவுக்கு தாக்கல் நிறுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து அரடகன் எல்லோ கேக்கை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த 3 அந்த எல்லோ கலர் இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா, மஞ்சள் கலரு, அது 2025 அடிச்சது. மீதி எல்லாம் ஒயிட் கலர்லாம் இன்னும் அடிக்காமல் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் வந்து சேதாரமாக இருக்கு. 2 நாடுகளும் சேர்த்து நடத்திய தாக்குதலுடைய வரைபடங்கள் இதுதான். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் 2025 இவங்க தாக்கல் நடத்தினதுல மறுபடியும் அவங்க ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆயிட்டாங்க. அப்படி ரெக்கவரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் அடிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ப்ரொடக்ஷன் யூனிட், இந்த ஸ்டீல் பிளான்ட்டு, உள்நாட்டு தொழில்கள் இதெல்லாம் பெருசாக பாதிக்கப்படும். ஏன்னா கொஞ்சம் ஈரான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடு. பாருங்களேன், இவ்வளோ அடிச்சு இவ்வளோ பண்ணுமே கூட ஈரான் ஸ்டடியாக நிற்கிறாங்க. மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை, பாதி லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஈரானில் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈரானில் ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கூட ஈரானில் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஆதரவு போராட்டம். கொட்டும் மலையிலும் நனைந்து கொண்டு எப்பாடுபட்டாவது இந்த ஈரானை காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அந்த மக்களையும் காண முடிகிறது. அதே சமயத்தில் நேற்று இன்னொரு வீடியோ பதிவு கூட போட்டாங்க. பட் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்பல, அது ஃபேக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா IRGCனுடைய வேன் அந்த பக்கம் போகுது, திடீர்னு ஒரு குரூப் இறங்குறாங்க, IRGCனுடைய 4 வீரர்களை சுடுறாங்க. சுட்டதுக்கப்புறம் திரும்பி போடுறாங்க. உடனே அவ்வளோதான், ரெஜிம் சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு, எதிர்ப்பு படைகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டாங்க. பட் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் அதை நம்பல. 1 2வது ஃபேக் நியூஸும் பயங்கரமாக பரவிட்டு இருந்தது. IRGCனுடைய ஸ்போக் பர்சன் வந்து டெய்லியும் அவர் தான் இப்போ கலக்குன்னு கலக்கிறாரு. யார்? ஒட்டுமொத்த மீடியாவை ட்ரம்ப் எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு IRGCனோட ஸ்போக் பர்சனை வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு டீஸ் பண்ண முடியுமோ, எப்போ ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து, எப்போ அமெரிக்கா நீ பேச்சுவார்த்தை நடத்தினே அப்போ தான் உன்னை அடிப்போன்னு சொன்னாரோ, எப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை எனக்காக ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாலும் அன்றைக்கி தான் நான் மூடுவோன்னு சொல்கிறாளோ, என்னைக்கு ஈரானிஸே ஈரான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் அன்றைக்கி அவர் பயங்கர ஃபெமிலியர் ஆகிட்டார், பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் வந்து இறந்து போனதான் 2 நாளாக தகவல் வந்து கசியை விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கம் நெதன்யாகு எப்படி உயிரோட சேஃபாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவரும் சேஃபாக தாங்கிறாரு. அவர் இன்னும் இறக்கமெல்லாம் இல்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஒரு சிலருக்கு சந்தேகமாக, என்னப்பா நேற்று இரவு அப்படி சொல்கிற, காலையில் இப்படி சொல்கிறா, நடந்த நிகழ்வுகளை தான் சொல்ல முடியும். இறந்தாருன்னா இறந்தார், உயிரோடு இருக்கிறாருன்னா இருக்கிறார். அதை விட லெபனான் இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தோம்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன், எத்தனை வரைபடம், வேற வழியில் நம்ம அந்த பகுதிக்கு போய் தான் ஆகணும். இந்த லெபனானுடைய வரைபடங்கள் மேலே லெட்டானி ரிவரில் திடீர் முன்னேற்றம் பெரிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த வரைபடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பதிவு காட்டுறேன், ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதல் உங்களுக்கு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5 இந்த 5மே தாக்குதல் நடத்தப்பட்ட பதிவுகளாக பார்க்க முடியுது. 4 மட்டும் ஹெஸ்புல்லா ரிட்டர்ன் அடித்த தாக்குதல். முன்னேற விடாம ஹெஸ்புல்லா தொடர்ந்து அவங்களுடைய இராணுவ டேங்குகளை குறி வச்சு அடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எலாபரேட்டா உள்ள நுழையிறாங்க.
மேலே ஆல்மோஸ்ட் லிட்டானி ரிவர் பக்கம் நுழைஞ்சிட்டாங்க. ஒரு சில பகுதிகளை எவகேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தனது படைகளை அடுத்தடுத்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு நேற்று அதிகமான பகுதிக்கு உள்ள ஊடுருவி இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது ஹெஸ்புல்லாஹ்வுடைய வீடியோ பதிவுகள், அவங்களோட முன்னேற்றத்தை நாங்கள் தடுத்துட்டோன்றாங்க. சரி, இப்போ இந்த தாக்குதல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆதாரங்கள் கூட நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோபம் வந்து பஹ்ரைன், குவைத் இந்த நாடுகள் மட்டுமே தனது கோபத்தை எழுப்பவில்லை. டெல் அவீவை மறுபடியும் ஒரு கொத்து குண்டுகளால் நிலைகுலைய வைத்திருந்தது ஈரான். இந்த கொத்து குண்டுகள் நடத்திய தாக்குதலில் 60 வயது உள்ள ஒரு நபர் இறந்து போனதா வந்து சொல்றாங்க. அவருக்கு நேராக அவர் ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது இறந்துட்டான்றாங்க. பட் நிறைய இடத்துல பாதிப்புகள் தெரியுது. அங்கங்கே கொத்து கொத்தா விழுந்துருச்சு. கொத்து குண்டுகளால் நிலைகுலைய வைத்திருக்கிறது. கரெக்டாக டெய்லியும் கரெக்டாக எப்போ நீ டைம் என்னப்பா 3 மணி ஒரு கொத்து குண்டு அனுப்பிவிட்டுரு. இந்த ஸ்டேட்டஸ்லாங்கிறாங்க. கொத்து குண்டு இல்லைன்னா சுட்டு வீழ்த்திடுறாங்க. அதாவது இவங்க இன்னொன்று பதிவு கூட காட்டுறேன் பாருங்க. இது வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் விழுந்த பதிவு. வெஸ்ட் பேங்க் பகுதியில் எவ்வளோ பெரிய அந்த ராக்கெட் என்ஜின் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு. அது நேராக அடிச்சா கட்டணமே தாங்காதுல, அது சுற்றி வீழ்த்திடுறாங்க. ஈரான் சக்சஸ் பண்றது வந்து கொத்து குண்டுகளை சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய குடியிருப்புகள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்தப்படுறதுனாலதான் இந்த யுத்த களம் வந்து இஸ்ரேலும் பதிலுக்கு நேற்று ஃபுல்லா குடியிருப்புகள் மட்டும் இல்லை, இஸ்ரேல் வந்து தெஹ்ரான்ல அடிச்சாங்க. விடிய அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்க 1000 கிலோமீட்டர் தள்ளி பற்றி எரிகிறது 2 நகரங்கள். ஒன்று டெல் அவீவ், இன்னொன்று வந்து தெஹ்ரான். இந்த 2 நகரங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், இங்க ஒரு கொத்து குண்டுகள் அனுப்புனாங்கன்னா அங்க 100 அனுப்புறாங்க. தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை அடுத்த யூனிவர்சிட்டியும் பள்ளிக்கூடங்களையும் முழுமையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அடுத்தடுத்த தெஹ்ரான்களை என்னென்ன குறிவைக்க முடியுமோ அத்தனையும் குறி வச்சிருக்காங்க. அங்க யூஏயில் இருக்கக்கூடிய பேப்கோ சுத்திகரிப்பு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பேப்கோவும் யூஏயிலும் ஒரு சில பகுதிகள் பெரிய அளவுக்கு இன்னும் ஏதோ புகை வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று தெஹ்ரான்ல மறுபடியும் ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் இருக்குன்றாங்க. இவ்வளவு நடந்தும் தெஹ்ரான்ல அதிகாரிகள் யாராவது இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. நார்த் ஈஸ்ட் தெஹ்ரான்ல வந்து பெரிய அளவுக்கான கரும் புகைகளாக சூழப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அமெரிக்கானுடைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே ஆபிரகாம் லிங்கன் அங்கிருந்து கிளம்பி விட்டது. இப்போ ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்த வந்தது. அதனால தான் ஒரு 3 நாள் கேப் சொல்லியிருந்தாங்க போல. அந்த 3 நாள் அமெரிக்கா கேட்டும் அவங்க ஒத்து வரல. இவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. அதுக்கான பதிவுகளும் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. பட் எங்கன்னு சொல்லல. அவங்க மிடில் ஈஸ்ட்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அவங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, தள்ளிந்து தான் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பஹ்ரைன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு யங் பர்சன் ஒருத்தர் 21 வயசு இருக்கும் அவனுக்கு, சையத் முகமது அல் மொசோவி. வந்து சியா யங்ஸ்டர் தான், ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு நபர். பட் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இராணுவம் என்ன ஆர்மி என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஒரு சில தகவல்கள் இராணுவ ரகசியங்களை ஈரானுக்கு கசிய விடுறான், ஈரானுக்கு ஆதரவாக பேசான்னு தூக்கிட்டு போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆள் இறந்து போயிட்டான். இறந்து போனதுனால நேற்று இரவு கொஞ்சம் பஹ்ரைனோட அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது. பெரிய ஒரு போராட்டமா எஸ்கலேட் இல்லை, ஆனா ஊடகங்கள் பெருசா தான் சொல்றாங்க. பார்க்கலாம் இன்னைக்கு கட்டுக்குள் கொண்டு வராங்களா, இல்ல பஹ்ரைன்ல ஏதாவது ரிஜிம் சேஞ்ச் நோக்கி போதான்னு தெரியல. ஏன்னா அங்க சியா சன்னி பிரிவு வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இப்ப சியா பிரிவு வந்து அடுத்த சன்னி முஸ்லிம்ஸ் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கஸ்டோடியல் டெத்து, இது வந்து ஆல்மோஸ்ட் கஸ்டோடியல் டெத்து. ஈரான் ஆதரவு பெற்ற நபரே கொண்டு போயிட்டு அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாதான் அந்த பிரச்சனை தீர்மானம்லாம் நினைச்சிடாதீங்க. அது பஹ்ரைன், அது வேற. இன்னொன்று எமினி ஹவுதிகள் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பல் விளக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு, நாங்கள் இது மாதிரி கூடிய விரைவில் இந்த யுத்த களத்தில் நுழைய போகிறோம், ஏன்னா தொடர்ந்து அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். ஆனால் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் எமினி ஹவுதிகள் சின்னது, ஏமன் இந்த பக்கம். இன்னைக்கு ஏமன்ல ஒரு போராட்டம் நடந்தது, ரொம்ப நோட் பண்ணணும் நம்ம. எமினி ஹவுதிகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறன்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏமன் படைகள் இருக்கு இல்லையா ஃபுல்லா, ஏன்னா சமீபத்துல 4 நாள்ல சவுதி ஆதரவு பெற்ற படைகள் ஒட்டுமொத்த ஏமனையும் தனது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக யுஏஇ பேக்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு எங்க இருக்கக்கூடிய எமினி ஹவுதிகளையும் தனது கட்டுக்குள்ள வச்சுட்டு ஒட்டுமொத்த இவ்வளவு ஏரியா பிடிச்சிக்கிட்டாங்க. இப்ப பிடிச்சது இப்ப அவங்க இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. என்ன போராட்டம் தெரியுமா? ஈரான், நீங்க சவுதி அரேபியா தாக்கல் நடத்தக்கூடாது, சவுதி அரேபியா எப்படி நீங்க இலக்குகள் வைக்கலாம்ன்றாங்க. இப்ப இந்த சமயத்துல ஹவுதிகள் இங்க இறங்கினாங்கன்னா இந்த குரூப் உங்க உள்ள போயிடும். ஏன் ஹவுதிகள் வந்து இன்ன வரைக்கும் களம் இறங்கல அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 2 காரணங்கள். ஏற்கனவே இஸ்ரேல் வந்து அவங்க முக்கிய அந்த ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒரு 34 பேர் நடந்தது, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க.
அந்த இழப்புகள், அது இல்லாமல் அவங்க எண்ணெய் கிணறுகள், அவங்க மெயின் பொருளாதார மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அடித்து இப்போ தான் லைட்டாக மீண்டு வர மாதிரி இருக்கு. மறுபடியும் பொருளாதார இழப்புகள் வந்ததுன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏமன்ல இருக்கக்கூடிய படைகள் ஈஸியாக எமினி ஹவுதிகளை பிடிச்சிடுவாங்க. அதனால அவங்க ரொம்ப யோசனை பண்றாங்க. இப்போவும் நினைக்கலாம் நிறைய பேர் உள்ள வந்துருவாங்களான்ட்டு. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த யுத்தத்துல சவுதி வந்து சப்போஸ் உள்ளே இறங்குச்சுன்னா எமினி ஹவுதிகள் ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னெல்லாம் வந்து இவங்க அவங்களுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க, யாருக்கு, சவுதிக்கு. ஆனா இப்ப ஏமன் அவங்க கண்ட்ரோல் வந்ததுல இருந்து கொஞ்சம் நிலைமை மாறும். இருந்தாலும் சவுதியினுடைய எண்ணெய் கிணறுகள்லாம் பாதிக்கப்படும். அதுக்குள்ளே இவங்க ட்ரோன் வச்சு அடிச்சிடுவாங்க. அதனால சவுதியும் ஃபுல்லா அலர்ட் மோடு தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த இடத்துல. சரி, ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 8000 தெர்மல் பிளாங்கெட் அயர்லாந்திலிருந்து லெபனானுக்கு வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள். இன்னைக்கு ரஷ்யா வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற பெட்ரோல், டீசல் ஏப்ரல் 1 4 மாதங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. 2 காரணங்கள் சொல்றாங்க. இனி ஐரோப்பா நாடுகளை வச்சு செய்வதற்காக தடைகள் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டா கூட நான் அது பெருமையா நினைக்கல. ஏன்னா இவங்க பாதிச்சிருக்கிறாங்க. தனது 40% ஏற்றுமதி செய்ய முடியாம பாதிக்கிறாங்க. இன்று கூட கேஸ் ஸ்டேஷனை அடிச்சிருக்காங்க. யாரு? இஸ்ரேல் மாதிரி உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய முக்கிய நிலைகளை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 45% மேல நீங்க பாக்குறீங்களா அந்த பதிவுகள் எல்லாமே. இது எல்லாமே நேற்று இரவு மறுபடியும் அடிச்சிட்டாங்க. ஏற்றுமதி செய்ய முடியலன்னா அங்க இல்ல, இவங்க எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா பயன்படுத்தி விட கூடாதுன்றதுல உக்ரைன் தெளிவா இருக்கிறாங்க. அதனாலதான் நீ ஏற்றுமதி நிறுத்திக்கிட்டாங்க. அப்ப ஏற்றுமதி நிறுத்திட்டாங்கன்னா இதனால பலனடைய போதா இல்லை. ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள் பாதிச்சாலும் நம்ம மக்கள் பாதிக்க கூடாது, அவங்களுக்கு சரியான விலையில கொண்டு போய் சேர்த்தணுன்ற அடிப்படையில் சொல்றாங்க. பட் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, ஏப்ரல் 1 பெரிய ஒரு ஷாக் இது ஐரோப்பா நாடுகள்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஐரோப்பா நாடுகள். எப்பாடுபட்டாவது ரஷ்யாவிடம் கெஞ்சி கையில காலில் விழுந்தாவது நமக்கு தேவையான எண்ணெய் வளங்களை வாங்கி விடலாமா அப்படின்னு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. குசு குசுன்னு பேசும்போது மர்ம நகர்கள் காதலையும் வந்து குசு குசுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மர்ம நபர் நம்ம கிட்ட ஓடி வந்து தலைவரே இதுதான், இப்படிதான் விஷயம், அவங்க கூடிய விரைவில் ரஷ்யா கிட்ட போய் கெஞ்ச போறாங்க, அதனாலதான் ரஷ்யா முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்க யோகியா ராஸ் கேளுங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.